எங்க போச்சுன்னு தெரியலையே. உத்தமன், உத்தமன், நான் தான் கூப்பிட்டேன். என்னது ஒரு மார்க்கமா இருக்க? நானா? ஏன் மேடம் நீங்க வேற? அந்த பேய் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குது. எந்த மூலையில இருக்குதோன்னு பயந்து பயந்தே வர வேண்டி இருக்கு மேடம். பொம்பளைங்க நாங்களே பயப்படாம இருக்கோம், நீ ஆம்பளை இப்படி நடுங்கி சாகுறியே. என்ன விஷயம்? ஏன் இப்படி பயந்து வந்து நிக்கிற? பேய் வந்திருக்கு மேடம். என்னது பேயா? என்னைய வளர? ஐயோ, எந்நேரமா அந்த பேய் நினைப்புல இருக்கிறனா அதான் டங்கு ரோல் ஆயிடுச்சு மேடம். அந்த பொம்பளை வந்திருக்கு மேடம், மல்லிகா. ஓ, வந்துட்டாளா? சரி, அவளை உள்ள வர சொல்லு. ஐயோ, அந்த பேய்கிட்ட போய் மாட்ட போறனே. எங்க போயிருக்கு? மேடம், மல்லிகா வந்துட்டாங்க. மேடம் வணக்கம். மேடம் எதுக்கு வர சொன்னீங்க மேடம்? இத்தனை மேடம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை கூப்பிட்டது ஒரு முக்கியமான வேலைக்கு. வக்கீல வர சொல்லிருக்கேன். நீ போறப்போ வக்கீல பாத்துட்டு போ. வக்கீலா? என்ன விஷயம் மேடம்? மகா உள்ள கிடக்குறாளே, இதுக்கு மேல என்ன மேடம்? புதுசா ஒரு தலைவலி. இந்த தேஜா ரவிய பெயில்ல எடுத்துதான் அவன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எனக்கு வேற வழி தெரியல. சரி, எடுத்து தொலைன்னு சொல்லிட்டேன். அந்த ரவி பெயில்ல போனாலும் மகாவை மட்டும் தனியா உள்ள வைக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு வக்கீல பாக்க சொல்லிருக்கேன். அவரை பார்த்து உன்னை எங்க சைன் பண்ண சொல்றாரோ அங்க சைன் பண்ணிடு. புதுசா இன்னொரு கேஸா? சரி சரி செய்றேன். என்ன ஒண்ணு, இந்த கேஸால தினமும் என் வீட்டுல அவ்வளோ பிரச்சனை. என் புருஷன், அவரோட தாத்தா, அந்த சின்ன பிசாசுன்னு 3 பேரையும் தினமும் சமாளிக்க வேண்டியது இருக்கு. அதான் பணம் தரேன்ல, பணம் வேணும்னா எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். அவ உங்க கண்ணுக்கு தெரியறாளா? அவளா? யாரு? அதான் அந்த அந்த லக்ஷ்மி. அவதான் செத்து சுண்ணாம்பா போயிட்டாளே. அவ எப்படி வருவா? வராளே. அவளை பார்த்தேன்னு இந்த தேஜா அடிச்சு சத்தியம் பண்றான். ஆமாங்க, நம்ம தேஜா மேடம் போட்ட ஆட்டம் அந்த பேய் ஆட்டத்தை விட பயங்கரமா இருந்துச்சு. எனக்கே அள்ளு நிக்கல, பயந்துட்டேன். அவ வரானா? பேயாவா வரா? ஐயோ, அந்த பேரை மறுபடி சொல்லாதீங்க. ஏய், கொஞ்சம் பேசாம இரியா. ஆமா மல்லிகா, பேயா வந்தான்னு தேஜா சொல்றா. நைட்டு அவளை தூங்க விடாம பண்ணாளாம், பயமுறுத்தினாளாம். ஐயோ, என்ன மேடம் இது? புது பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, செத்தவங்களுக்கு ஒழுங்கா காரியம் பண்ணி அனுப்பி வைக்கலன்னா இந்த மாதிரி பேயா சுத்துவாங்களாம். நீங்க உங்க வீட்டுல எல்லா காரியத்தையும் முறைப்படி பண்ணீங்களா இல்லையா? எல்லாம் பண்ணியாச்சு. இந்த 16வது நாள் படையல் மட்டும் இன்னும் போடல. எதுக்கு வீண் செலவுன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அறிவில்லை உனக்கு? நீ பண்ண தப்பால இப்ப எங்க தேஜா கஷ்டப்படுறா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணுக்கு படையல் போட்டு ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்கான வழிய பாரு. அங்க நீ பண்ணாம இருக்கிறதுனால இங்க ஏன் குடும்பம் நிம்மதி இல்லாம அலையுது. என்ன மேடம் இது? படையல் போடுறதுனா என்ன சாதாரணமா? அதுக்கெல்லாம் பணம் வேணும். எப்படியும் 1 ரூபாய் ஆகும். 1 லட்சமா? ஆஹா, 1000ன்னு சொன்னத லட்சம்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே. பின்ன ஆகாதா? கன்னி பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், உறவுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், அது இதுன்னு எவ்வளவு செலவு இருக்கு. 1 லட்சம்லாம் சாதாரணம் இல்ல. அதுக்கு பயந்துதான் படையலை தள்ளி போட்டுட்டோம்.
சரி, அந்த பணத்தை நானே கொடுத்து தொலைறேன். ஆனா உடனே நீ உன் வீட்ல படையல் போட்டுதான் ஆகணும். சூப்பர் மேடம், நான் உடனே படையலுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி இரு, நான் பணம் எடுத்துட்டு வரேன். ஆ, மல்லிகா, இந்த லட்சுமிக்கு நீங்க படையல் போடும்போதே முக்கியமான ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த பேய்கிட்ட இந்த உத்தமன் ரொம்ப நல்லவன், இவங்கள மாதிரி கெட்டவன் இல்ல, அதனால உத்தமனை மட்டும் எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லி வச்சிடுறீங்களா? என்னது? அதுக்காக உனக்கு நான் தனியா பணம் தர்றேம்மா. அப்படியா? சரி சரி, சொல்றேன். சரியான பணப்பேயா இருக்கும் போல இருக்கு. இது அந்த பேய்கிட்ட தான் பணத்தை கேட்கணுமோன்னு புலம்புன. இந்தா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நீ உடனே எப்படியாவது அவ ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிரு. பணத்தை பொடி. ரொம்ப நல்லது மேடம். நான் உடனே லக்ஷ்மிக்கு படையல போடுறேன் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன் மேடம். சரி, நம்ம விஷயத்த பேய்கிட்ட சொல்லிருமா? தாத்தா இந்தாங்க. வேணாம்மா, என்னாச்சு தாத்தா? பசி இல்லம்மா. என்ன தாத்தா? எதுவும் செய்ய துப்பில்ல, ஆனா பார்வை மட்டும். ச்சே. என்னடா? என்னாச்சுன்னு? எதுக்கு திடீர்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறா? என்ன இது? என்னடா இது? லக்ஷ்மி, எப்படியாவது இந்த படையலை ஏத்துக்கிட்டு உன்னோட ஆவி உலகத்துக்கே திரும்பி போயிடு.